வணக்கம் தமிழ் செய்தி 360 நேயர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வருத்தமான செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நடிகரும் முன்னாள் எம்பியுமான ரித்தீஷ் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் இன்னைக்கு காலமானார். அவரோட வயசு 46. ஏற்கனவே அவருக்கு இதய பிரச்சனை இருந்து ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் உடல்நல தேறிய நிலையில் அதிமுகவுக்காக ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தார். இன்றைக்கும், அதாவது ஏப்ரல் 13 அன்னைக்கும் ராமநாதபுரத்தில் பல பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சார். பிரச்சாரத்துக்கு அப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்கிற வீட்டில் உணவருந்திட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு ரித்தீஷை அவரோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. வழியில் இறந்து விட்டது தான் டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அவரோட உடலை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இதய துடிப்பு இருக்குது அப்படின்னு உறவினர்கள் எல்லாம் சொல்லவும் மறுபடியும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் ரித்தீஷ் உயிரிழந்ததை உறுதி செஞ்சுருக்காங்க. அவரோட மறைவுக்கு முதல்வர் இபிஎஸ், துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அது மட்டும் இல்லை நடிகர் சங்க நிர்வாகிகள்லாம் இரங்கல் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1973ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி இலங்கையில் பிறந்து அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வளர்ந்தவர் தான் ரித்தீஷ். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகவை குமார். காணல் நீர், நாயகன், பெண் சிங்கம், அது மட்டும் இல்லை சமீபத்தில் வெளியான எல்கேஜி இந்த மாதிரி படங்களில் நடிச்சிருக்காரு. எல்கேஜி படத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தார். ஒரு அரசியல்வாதியாக அவர் இருந்தாலும் அவரோட இதுக்கு தகுந்த மாதிரி அதிமுகவையே கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த படத்துலையுமே சூப்பராகவே நடிச்சிருந்தார். அவரோட நடிப்பை எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. அதனால அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பல படங்களில் நடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியலும் ஈடுபட்டவர் தான் இவர். கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கட்சியோட சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டு அதில் வெற்றி பெற்று எம்பியும் ஆனார். அதுக்கப்புறம் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்சியை விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சார். அதுக்கு காரணம் மு.க. அழகிரியை நீக்கினது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகராகவும் சரி தயாரிப்பாளராகவும் இருந்த ரித்தீஷ் நடிகர் சங்க சார்பில் விஷால் அணி களமிறங்கியப்போ அவருக்கு வெற்றி பெறக்கு ரொம்பவே உறுதுணையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டியிட்டப்போ அதில் ஏற்பட்ட மனக்கசப்பால் விஷாலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தயாரிப்பாளர் சங்கம் பூட்டு போட்ட விவகாரம் உள்ளிட்ட பல தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையும் போது கூட முன்னாடி நின்று குரல் கொடுத்தவர் ரித்தீஷ். ரித்தீஷுக்கு ஜோதீஸ்வரி அப்படிங்கிற மனைவியும் ஆரிக் ரோஷன்கிற 11 வயது மகனும் இருக்காங்க. ரித்தீஷோட உடல் ராமநாதபுரத்தில் இருக்கிற அவரோட இல்லத்திலேயே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இறுதி சடங்குகள் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு நடைபெற போகுது. ஜே.கே. ரித்தீஷோட திடீர் மரணம் திரையுலகினர் மட்டும் இல்ல அரசியல் வட்டாரத்தில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எலெக்ஷன் வரப்போற டைம்ல இந்த மாதிரி ஒரு வருத்தகரமான செய்தி எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கு. இதனால ஜே.கே. ரித்தீஷோட மறைவிற்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. ரித்தீஷோட மரண செய்தியை தன்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நடிகர் விஷால் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் தன்னோட ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் எதையுமே கவனிக்க முடியல. ரித்தீஷ் மரண செய்தி என்னால் நம்ப முடியல. நடிகர் சங்க தேர்தல் முதல் அவர் எனக்கு நல்லா தெரியும். அவரோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு விஷால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இயக்குனர் பாரதிராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜே.கே. ரித்தீஷ் மறைவால் தவிக்கிற அவரோட குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட மறைவு தமிழ் சினிமாவிற்கு பெரும் இழப்பாக கருதுறேன் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா சொல்லியிருக்காரு. கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரித்தீஷ் மரணம் அடைஞ்சாரு அப்படிங்கிறத நம்பவே முடியல. மிகப்பெரிய அதிர்ச்சி. சிறிது நாட்களுக்கு முன்னர் கூட அவரோட உரையாடி கொண்டிருந்தேனே, ஐயோ கடவுளே, போற வயசே இல்லை, மனுஷனுக்கு கட்டம் வச்ச கணக்கு என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி கஸ்தூரி தன்னோட ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காங்க. அவரோட நடித்த ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரித்தீஷோட மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். அதை என்னால் நம்ப முடியல. அவருக்கு வயசு 46 தான். மிக விரைவிலேயே அவர் சென்று விட்டார். எனக்கு அவர் சகோதரர் போன்றவர். நிறைய பேருக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கார். இந்த வழியை உணர்த்த வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நடிகர் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. இது மாதிரி நடிகை வரலட்சுமி, தயாரிப்பாளர் தனஜெயன், இந்த மாதிரி பலரும் ரித்தீஷோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. நடிகர் சங்க சார்பிலும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய கொடைவள்ளலாவே வாழ்ந்தவர் ரித்தீஷ் அப்படின்னே சொல்கிற அளவுக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுவர் ரித்தீஷ். அவருடைய மரணத்துக்கு தமிழ் செய்தி 360 சார்பாக நாங்களும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.